ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமஹ. நமோ வாராகி. நவராத்திரி. நவராத்திரி என்றால் நவ என்றால் 9 என்ற பொருள். 9 நாட்களிலும் அம்பிகையை லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்க்கையாக நம் தமிழ்நாட்டில் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆதிபராசக்தியான அம்பிகைக்கு மொத்தம் 3 நவராத்திரிகள் உள்ளது. முதல் நவராத்திரி தை மாதம் தைப்பொங்கல் கழித்து வரும் ஷியாமளா நவராத்திரி. இந்த ஷியாமளா நவராத்திரியில் அந்த தேவியை நம் சரஸ்வதி சுரூபமாக வழிபடுகிறோம். இந்த ஷியாமளா தேவியானவள் நமக்கு மட்டுமல்ல, நம் குழந்தைகளுக்கும் கல்வி, ஞானம், அறிவு, 63 கலைகளிலும் தேர்ச்சி, தேர்வுகளில் தேர்ச்சி போன்ற ஞானம் சம்பந்த விஷயங்களை இந்த தேவியே நமக்கு அளிக்கின்றாள். இந்த தேவியே வாக் தேவதையாகவும் விளங்குகிறாள். இந்த தேவியே சரஸ்வதியின் சொரூபமாகும். அடுத்து ஆனி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரியே வாராகி அன்னைக்கு உகந்த நவராத்திரியாகும். இந்த நவராத்திரி காலத்தில்தான் நம் வாராகி அன்னையை 9 நாட்களும் ஆஷாட நவராத்திரி என்று கொண்டாடுகிறோம். இந்த வாராகி அன்னையானவள் மகாலட்சுமி சொரூபம். இவளே மகாலட்சுமி, கேட்டதை கேட்டவாறு கொடுக்கும் தெய்வம். வாராகி அன்னையை வழிபடுவதன் மூலம் நம் வீட்டில் கடன் பிரச்சனை நீங்கும், வீட்டில் பணம் சேரும், நம் வீட்டில் எப்பொழுதும் ஆயுள் ஐஸ்வர்யத்துடன் நம் வாழ வாராகி அன்னையானவள் நமக்கு வழி செய்கிறாள். அடுத்து நவராத்திரி புரட்டாசி மாதம் வரும் சாரதா நவராத்திரி. இந்த நவராத்திரியானது நம் துர்க்கையை வழிபடும் சிறந்த நவராத்திரி. இந்த புரட்டாசி மாதம் வரும் சாரதா நவராத்திரியில்தான் அம்பிகையானவள் லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்க்கை இந்த 3 சக்திகளும் ஒன்று இணைந்து உருவான சக்தியே துர்கா பரமேஸ்வரியாகவும் சண்டிகா பரமேஸ்வரியாகவும் அம்பிகை விளங்குகிறாள். சண்டிகா பரமேஸ்வரியானவள் 16 கைகளுடன் சிம்ம வாகனத்துடன் வீட்டிற்கும் அம்பிகையே சண்டிகா பரமேஸ்வரி. இந்த தேவியே லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்க்கை சொரூபமாக 3 சக்திகளின் சொரூபமாக விளங்குகிறாள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அம்பிகையானவள் ஒரே அம்பிகைதான், இல்லா சொரூபமாக அம்பிகை இருக்கிறாள் என்பதற்காக இந்த நவராத்திரி காலம்தான் சாட்சி. அப்பொழுது அம்பிகையானவள் சிவபெருமானாகவும் இருக்கின்றாள், விஷ்ணுவாகவும் இருக்கின்றாள், பிரம்மனாகவும் இருக்கின்றாள், காளியாகவும் இருக்கின்றாள், ரௌத்ரியாகவும் இருக்கின்றாள், வாராகியாகவும் இருக்கின்றாள், ஷியாமளாவாகவும் இருக்கின்றாள், சரஸ்வதியாகவும் இருக்கின்றாள், லக்ஷ்மியாகவும் இருக்கின்றாள், துர்க்கையாகவும் இருக்கின்றாள். அப்பொழுது அம்பிகைக்கு எத்தனை சொரூபம் பார்த்தீங்களா? மற்றும் சில அன்பர்கள் உள்ளார்கள், சிவபெருமான் மட்டுமே பெரிய கடவுள், அம்பிகை மட்டுமே பெரிய கடவுள், திருமால் மட்டுமே பெரிய கடவுள் என்று எல்லா தெய்வத்தையும் பெரிதாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா சக்தியும் ஒன்று என்று யாருக்கும் புரியவில்லை. அம்பிகை மட்டும் பெரிய கடவுள் என்று நான் கூற மாட்டேன். எல்லா தெய்வமும் ஒன்று, எல்லாம் ஒரே சக்தி. இதில் எதற்கு நாம் வேறுபாடு பார்க்க வேண்டும்? எந்த தெய்வத்தை பிடித்தாலும் அந்த தெய்வத்துக்கு உருவம்தான், அமைப்புதான் வேறு. ஆனால் அந்த தெய்வம், ஒரே சக்தி தானே. இதை போன்ற விஷயங்களை சிந்திக்கத்தான் நம் முன்னோர்கள் நவராத்திரி காலங்கள், விசேஷ காலங்கள் என்ன வகுத்து வைத்திருக்கிறார்கள். எதற்காக? இந்த நவராத்திரி காலத்தில் துர்க்கையானவள் மதிஷாசுர மத்தினியாக மதிஷாசுரனை சம்ஹாரம் செய்கிறாள். இந்த மதிஷாசுரனை அம்பிகையானவள் எதற்கு சம்ஹாரம் செய்ய வேண்டும்? இந்த மதிஷாசுரன் வேறு யாரும் இல்லை, நம் மனதில் இருக்கும் தீய ஆசை, தீய பழக்க வழக்கங்கள், தீய எண்ணங்கள், தீய குணங்கள் போன்ற விஷயங்களை அம்பிகையானவள் தன் கையில் இருக்கும் சூலத்தை கொண்டு அதை சம்ஹாரம் செய்கிறாள். அந்த விஷயத்தை உணர்த்தும் வகையில்தான் மதிஷாசுரனை அம்பிகை சம்ஹாரம் செய்யும் போல் நமக்கு காட்டுகிறார்கள். அம்பிகையானவள் மதிஷாசுரனை மட்டும் அழிக்கவில்லை, இதை போல பல அரக்கர்களையும் அசுரர்களையும் தன் கையால் அழித்திருக்கிறாள். எதற்காக நாம் இந்த கதைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கும் இந்த நிலைமைதான். நாமும் அதர்மத்தின் வழியில் சென்றாலும், தீய வழியில் சென்றாலும், தீய குணம் இருந்தாலும், தீய ஆசைகள் இருந்தாலும், அம்பிகையானவள் இவ்வாறே நம் குணங்களையும் தேவையில்லாத எண்ணங்களையும் அழித்து நம்மை ஆட்கொள்வாள் என்பதற்கு இதுவே அத்தாட்சி. இப்பொழுது நம் நவராத்திரியின் வழிபாடு பற்றி பார்ப்போம். இந்த நாளிலே அமாவாசை இருப்பதால் இன்றே கலசம் வைத்து கொலு வைத்து தொடங்கலாம். ஆனால் இன்று அமாவாசையுடன் கூடி கரிநாளும் இருப்பதால் இந்த நாளை தவிர்த்து நாளை முதல் கலசம் வைத்து கொலுப்படியில் பொம்மை வைத்து வழிபட ஆரம்பிக்கலாம். மற்றும் சிலர் கரிநாளை பார்க்க மாட்டார்கள். அவரவர் குடும்பத்தின் வழக்கத்தின்படி கலசம் வைத்து கொலுப்படியில் பொம்மைகளை அடுக்கி தாராளமாக வழிபடலாம். மற்றும் சிலருக்கு நாமும் மற்றவர்களைப் போல வீட்டில் கொலு வைத்து வழிபட வேண்டும் என்று ஆசை இருக்கும். அவர்கள் எல்லாம் அவரவர்கள் வீட்டில் சிறிய மண் பொம்மை லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் துர்க்கையாகவும் இல்லையெனில் எந்த ஒரு அம்பிகை ரூபம் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரே பொம்மை வைத்து கூட நவராத்திரியை நாம் எளிமையாக கொண்டாடலாம். அம்பிகையானவள் எளியவர்க்கு எளியவள். இதற்கு உதாரணமாக மகாசக்தி மாரியம்மன் திரைப்படத்தில் காணலாம். அந்த ஏழ்மையான பெண்மணி வீட்டில் சிறிய அம்பிகைக்கு தன் கையால் பூஜை செய்து
இவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுவே அந்த அம்பிகைக்கும் செய்து அவள் அழகு பார்த்தாள். ஆனால் தேவியானவள் இவள் வீட்டுக்கு வந்து இவள் கொடுக்கும் அன்னத்தை உண்ணு அவள் பக்தையை அம்பிகையானவள் காத்தாள். மற்றவர்களைப் போல அம்பிகைக்கு நவராத்திரி பூஜை செய்ய முடியாதவர்கள் கவலை வேண்டாம். அவரவர்கள் வீட்டின் பூஜை அறையில் லக்ஷ்மி சரஸ்வதி புகைப்படம் நிச்சயம் உண்டு. அந்த லக்ஷ்மி சரஸ்வதி புகைப்படத்தில் 2 புஷ்பம் சாத்தி அந்த அம்பிகைக்கு பிடித்த பாடல்களை பாடி, எதுவும் தெரியவில்லையா, ஓம் சக்தி என்றாலே அந்த அம்பிகைக்கு போய் சேரும். இப்படி செய்தாலும் அந்த அம்பிகையானவள் அந்த பூஜையை ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கைக்கு வளம் அளிக்கிறாள். அப்படி இல்லை என்றால் தமது வீட்டிற்கு அருகாமையில் யாராவது கொலு வைத்தாலோ இல்லை கோவில்களில் கொலு வைத்தாலோ அங்கு கலந்து கொண்டு அந்த தெய்வத்துக்கு பிரசாதமோ நம் கையால் செய்து கொடுக்கலாம். இந்த நவராத்திரியில் மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பெண்களும் அனைத்து பெண் குழந்தைகளும் அம்பிகையின் சொரூபமே. ஆகையால் அம்பிகையே பெண் சொரூபமாகவும் குழந்தை சொரூபமாக இருப்பதால் இவர்களுக்கு அம்பிகைக்கு உரிய அனைத்து பூஜைகளும் செய்யலாம். அதுவே சுவாசினி பூஜை, அதுவே சுமங்கலி பூஜை, அதுவே கன்னி பூஜையாகும். அதுவே பெண்களாக இருந்தால் ஒரு சுமங்கலிக்கு என்ன தேவையோ அந்தந்த விஷயங்களை நாம் தானமாக கொடுக்கலாம். அதுவே குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளுக்குரிய எழுதுகோள், புத்தகங்கள் போன்ற விஷயங்களையும் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். இந்த நவராத்திரி காலத்தில்தான் நாம் செய்யும் தானம், தவம் போன்ற விஷயங்கள் நமக்கு பலன் தரும். ஆகையால் அனைவருக்கும் வேண்டுதல் என்பது உண்டு. அந்த வேண்டுதலை அம்பாளின் திருவடியில் சமர்ப்பணம் செய்து அம்பிகையை இந்த 9 நாட்களும் நம் தவறாமல் அம்பிகையை துதித்து அம்பிகையின் நாமங்களை நம் நாவால் சொல்லி அம்பிகையின் புகழை பேசி அம்பிகையின் அனுகிரகத்தை அனைவரும் பெற்று 16 செல்வங்களும் பெற்று எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அம்பிகையிடம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம்.